மகாராஷ்டிரா மாநிலம் வர அக்டோபர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்க நிலையில் அந்த மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்க காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணி 165 தொகுதிகளில் வெற்றி கொடி நாட்டும்னு வெளிவந்திருக்க சர்வே பாஜக அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தோட 48 தொகுதிகளில் 31 தொகுதிகளை ஜெயிச்சிருந்துச்சு மகா விகாஸ் அகாடி கூட்டணி. அதே வேகத்தில் கள வேலைகளை பார்த்தா ஆட்சி அமைக்க தேவையான 144 தொகுதிகளை விட அதிக தொகுதிகளை வெல்லலாம்னு கணக்கு போட்டிருக்கு மகா விகாஸ் அகாடி. இன்னும் 3 மாதங்களில் மகாராஷ்டிரா மாநிலம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்க நிலையில் மகாராஷ்டிராவோட 288 தொகுதிகளில் 165 தொகுதிகளில் மகா விகாஸ் அகாடி கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா அந்த கூட்டணி கட்சிகள் வெளியிட்ட சர்வே சொல்லுது. இதை அடுத்து 165ங்கிறது ஒரு நல்ல நம்பர் தான். ஆனாலும் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும்னு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதோட அதற்கான ஸ்ட்ராட்டஜிக்களையும் வகுத்து கொடுத்திருக்காங்க மகா விகாஸ் அகாடி தலைவர்கள். அதன்படி மகாராஷ்டிராவை 7 மண்டலங்களாக பிரித்து எந்தெந்த இடங்களில் தங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குங்கிறத பற்றின ஆய்வில் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக நாக்பூர், அமராவதி, மரத்வாடா, மேற்கு மகாராஷ்டிரா பகுதிகளில் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. இதில் மரத்வாடா பகுதியில் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவுக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கு. நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் மரத்வாடா பகுதிக்கு உட்பட்டிருக்க 8 தொகுதிகளில் மகா விகாஸ் அகாடி 7 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. இதில் பாஜக நேரடியாக களமாடின 4 தொகுதிகளில் பெரும் தோல்வியை தழுவி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே போல மேற்கு மகாராஷ்டிரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு அதிகம். அதோட நாக்பூர் மற்றும் அமராவதி பகுதிகளில் காங்கிரஸுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. ஸோ ஓட் பேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பகுதிகளில் பொறுப்பை பகிர்ந்துக்க முடிவு செய்திருக்காங்க மகா விகாஸ் அகாடி கூட்டணி. இவை தவிர விதர்பா பகுதியும் இப்போ மகா விகாஸ் அகாடிக்கு ஆதரவை நீட்டி இருக்கு. இந்த பகுதிக்கு உட்பட்டு 10 மக்களவை தொகுதிகள் இருக்கு. நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்களில் இந்த பகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளில் பாஜக சார்பாக களமாட்டின மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் புல்தானா எம்பி பிரதாப் ஜாதவ் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. அதுவும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தான். மற்ற 8 தொகுதிகள்லையும் மகா விகாஸ் அகாடி கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி கொடி நாட்டினாங்க. இதனால விதர்பா பகுதியையும் கவனம் செலுத்த முடிவு செய்திருக்கு மகா விகாஸ் அகாடி. ஆனா இப்படி மண்டலங்கள் வாரியா ஆய்வு மேற்கொண்டு வியூகங்கள் அமைச்சாலும் மகா விகாஸ் அகாடிக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம்னு சொல்லி வராங்க பாஜக தலைவர்கள். குறிப்பா நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் மகா விகாஸ் அகாடியோட வெற்றிக்கு அவங்க பண்ண சீப் பாலிடிக்ஸ் தான் காரணம்னு குற்றம் சாட்டி இருக்கு பாஜக. பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கு மும்பை, கொங்கன் மற்றும் வடக்கு மகாராஷ்டிராவில் அதிக ஆதரவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக இந்த மாநிலத்தில் ஷிண்டே அரசு அறிமுகப்படுத்தி இருக்க லட்லாபாய் யோஜனா, முக்கியமந்திரி மஷி லட்கா பஹன் யோஜனா, முக்கியமந்திரி அன்னபூர்ணா யோஜனா உள்ளிட்ட திட்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்கணும்னு நம்புது மகாயுதி. இந்த திட்டங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக சமீபத்தில் ஜன் சம்மன் யாத்திரையை தொடர்ந்திருக்காரு அந்த மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார். இருப்பினும் மகாயுதி ஸ்ட்ராங்கா இருக்க பகுதிகளிலையும் காலூன்ற முடிவு பண்ணியிருக்க மகா விகாஸ் அகாடி. குறிப்பா பாஜக மற்றும் அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்தி வர மும்பையிலையும் தனக்கான ஸ்பேஸை உருவாக்க முயற்சித்து வருது மகா விகாஸ் அகாடி. அதே சமயம் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் கொங்கன் பகுதியில் மகா விகாஸ் அகாடி ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. இதை அடுத்து சட்டமன்ற தேர்தலில் அந்த பகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளில் கூடுதல் கள வேலைகளில் இறங்க முடிவு பண்ணியிருக்கு அந்த கூட்டணி. இப்படி 2 கூட்டணிகளும் முட்டி மோதுற மகாராஷ்டிரா மாநிலத்தில் சர்வே சொல்வது போல மகா விகாஸ் அகாடி பெரும்பான்மை பெறுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.